அன்னை தந்த அன்பு மொழியாம் நம் தமிழ் மொழி. தந்தை சொன்ன அறிவுமொழியும் தமிழ் மொழி. உலகின் மூத்த மொழியும் நம் தமிழ் மொழி. முத்தமிழ் கொண்ட கலைமொழியும் நம் தமிழ் மொழி. அம்முத்தமிழின் தொன்மையான கலை வடிவம் நாடகம். நாடகம் என்பது உலகத்தை காட்டும் கண்ணாடி. நாடகச்சாலையொத்த நற்கலாச்சாலையில் நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்கிற கவிமணியின் கூற்றுக்கேற்ப நாடகக் கலையை ஆக்க வழியிலும் மறுமலர்ச்சி கருத்துக்களையும் உயர்ந்த எண்ணங்களையும் மக்களின் மனதில் உருவாக்கி மனித வாழ்வை தூய்மைப்படுத்த எம் பள்ளியின் கலை செல்வங்கள் வழங்கவிருக்கும் நாடகம் பூமி காத்த புலவர். யார் அந்த பூமி காத்த புலவர்? வாருங்கள் காண்போம். Once again, we warmly welcome Reverend Sisters from Fatima Convent, Omalur. Then we cordially welcome Reverend Father Henry Kishore, the director of Epiphany Center. Then we also welcome Reverend Father Ranjit Kumar, the parish priest of Kongarapatti. Welcome, fathers. பாண்டிய மன்னர்களில் இதுவரை நாம் கண்டிராத கேட்டிராத கதைகளில் ஒன்றுதான் இந்த இலக்கிய கதை. பாண்டிய மன்னரை காண வரும் ஔவையாரின் தமிழ் புலமையையும் அறிவாற்றலையும் இந்த தமிழ் நாடகம் மூலம் கண்டு களிப்போமா? நாடகம். தலைப்பு பூமி காத்த புலவர். காட்சி 1. இடம் அரசவை. மன்னர் வருவதற்கு முன். இந்த சவுந்தரபாண்டி வருகிறேன், அனைவரும் அமைதியாக உள்ளீர்கள், வாழ்க வாழ்க என்று கூற வேண்டாமா? மன்னர் சுற்றுப்பயணம் சென்றதால் தான் தன் அனைத்து பொறுப்புகளையும் உம்மிடம் ஒப்படைத்தார். உடனே நீர் மன்னராகி விடுவீரோ? இன்றோடு உன் நாட்டம் முடிவுக்கு வரும். சவுந்தரபாண்டி அமைச்சரே, இன்னும் சற்று நேரத்தில் மன்னர் வந்து விடுவார். தன்னுடைய சுயநலத்திற்காக பாண்டிய நாட்டிய சீர்குலைத்த உண்மை பற்றி தான் முதலில் மன்னரிடம் நான் கூறப்போகிறேன். அமைச்சரே, பொறுங்கள் பொறுங்கள். வேண்டுமானால் எனக்கு கிடைப்பதிலிருந்து ஒரு பங்கை உமக்கு தருகிறேன், போதுமா? யாருக்கு வேண்டும் உன் பணம்? எனக்கே கைகூலியா? போதும் அமைச்சரே, உன் நாவின் சேட்டையை கொஞ்சம் நிறுத்தும். அமைச்சர்களே, அமைதி அமைதி, மன்னர் வருகிறார். ராஜாதி ராஜா, ராஜமார்த்தாண்ட, ராஜகம்பீர, ராஜகுல திலக, நம் தென்னவ பாண்டிய மன்னன் வரார் வரார் வரார். நாட்டு மக்கள் நலனே நித்தமும் நினைத்து நல்லாட்சி புரியும் நம் பாண்டிய சக்கரவர்த்தியே, வாழ்க 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 வாழ்க. சுற்றுப்பயணம் சென்று பாண்டிய நாட்டு பெருமையை உலகறிய பறைசாற்றி வரும் எங்கள் மா வீரரே, வாழ்க 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 வாழ்க. தமிழ் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டு அறிவில் சிறந்து விளங்கும் வேந்தர், வாழ்க 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 வாழ்க. அமருங்கள். மன்னா, தங்களின் சுற்றுப்பயணம் எவ்வாறு இருந்தது? மிகவும் நன்றாக இருந்தது அமைச்சர்களே. நான் சிறிய வயதில் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது உலகிலேயே அதிக அழகும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய இடம் அது என்னவென்று கேட்டபோது அதுதான் சொர்க்கம் என்று பெரியோர் கூற கேட்டிருக்கிறேன். அந்த சொர்க்கம் இப்பொழுது எங்கிருக்கிறது என்று உங்களில் யாராவது கூற முடியுமா? என்ன அமைதியாக உள்ளீர்கள் அமைச்சரே? என்ன பகல் கனவா? இல்லை மன்னா, சொர்க்கத்தை கனவில் தான் காண முடியும் என்று பெரியோர் கூற கேட்டிருக்கிறேன். அதனால் தான் கனவு காண்கிறேன். வீண் பேச்சு. அமைச்சரே, நீங்கள் கூற முடியுமா? மன்னா, யாராவது மண்டையை போட்டால் சொர்க்கத்திற்கு போகலாம். அப்படியானால் நீங்களே மண்டையை போடுங்கள். மன்னா, நானா? மன்னா தங்களிடம் எதிர்த்து பேசுகிறார். மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். நீங்கள் எல்லென்றால் நான் என்னையாக இருப்பேன். என்ன? நான் எல்லென்றால் நீங்கள் என்னையாக இருப்பீரா? இதற்கு பெயர்தான் சொல் பேச்சு கேளாமை. மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். வெட்டி பேச்சு வேண்டாம். சுந்தரபாண்டி அமைச்சரே, சொர்க்கம் எங்கிருக்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? ஆம் அண்ணா, இந்த இயற்கை, பசுமையான மரங்கள், தூய்மையான காற்று, பூத்துக்குழுங்கும் செடிகள், பன்னீர் தெளிப்பதை போன்ற மலைச்சாரல், சுவையான கனிகள், இவைகளை விடவா சொர்க்கம் பெரியது? இறைவன் சொர்க்கத்தை விட மேலான பொருட்களை நாம் கழித்திருக்கும் போது நாம் ஏன் இல்லாத சொர்க்கத்தை தேட வேண்டும்? சிந்தியுங்கள் மன்னா. அருமை அருமை. இவையெல்லாம் உள்ள நம் நாடு சொர்க்கம், அப்படிதானே? ஆமாம் மன்னா. மன்னா, தங்களிடம் ஒன்று கூற வேண்டும், ஆனால் தயக்கமாக உள்ளது. என்ன தயக்கம் அமைச்சரே? எதுவாக இருந்தாலும் கூறுங்கள். தாங்கள் சொர்க்கம் சொர்க்கம் என்கிறீர்களே, ஆனால் தாங்கள் சுற்றுப்பயணம் சென்றிருந்த போது சவுந்தரபாண்டி அமைச்சர் நம் நாட்டில் உள்ள எல்லா மரங்களையும் அடியோடு வெட்டி பணத்திற்காக வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்துவிட்டார். காடுகள் அழிந்து விட்டன, பறவைகளும் விலங்குகளும் இடம்பெயர்ந்து போய்விட்டன. இல்லை மன்னா, இல்லை. என்ன கூறுகிறீர்கள்? அது மட்டும் இல்லை மன்னா, தன் அதிகார பலத்தால் நீர்வளம் மிகுந்த நன்சை நிலங்களை எல்லாம் தொழிற்சாலை கட்ட அனுமதி கொடுத்து விட்டார். இதனால் விவசாயம் தடைப்பட்டு விட்டது. இல்லை மன்னா, இல்லை.
விவசாயம் தடைப்பட்டதால் இன்னும் சில வருடங்களில் நம் நாடு வறுமை சந்திக்க நேரிடும் மன்னா. அது மட்டும் இல்லை மன்னா, சவுந்தர பாண்டியை போன்ற மக்களில் சிலர் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கும் தீய எண்ணங்கள் கொண்டவர்களாகவும் சோம்பேறிகளாகவும் ஏமாற்றி பிழைப்பவர்களாகவும் மாறிவிட்டனர். மன்னா, இவர்கள் என் மீது வீண்பலி சுமத்துகிறார்கள். என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சவுந்தர பாண்டி, மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா, மன்னித்து விடுங்கள். நான் உன் மீது நம்பிக்கை வைத்தேனடா. நாட்டையே சீர்குலைத்து விட்டாய். யாரெங்கே? கூறுங்கள் மன்னா. சவுந்தர பாண்டியை கைது செய்து சிறையில் அடையுங்கள். ஆகட்டும் மன்னா. மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா, மன்னித்து விடுங்கள். மன்னா, கவலை வேண்டாம். அழிந்த காடுகளை புதுப்பிக்கவும் விவசாயம் தடைபடாமல் இருக்கவும் அதற்கான வேலைகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அமைச்சரே, என் கவலை அது அல்ல. மக்களிடம் இருக்கும் தீய எண்ணங்களை விரைவில் அகற்றவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். மன்னா, தாங்கள் மக்களின் மீது காட்டும் அக்கறையை கண்டு நான் வியக்கிறேன். அமைச்சரே, எனக்கு தெய்வீக ஆற்றலுடைய புலவர் ஒருவர் வேண்டும். உடனடியே நான் கூறும்படி ஒரு போட்டியை அறிவியுங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா, நாளையே அறிவித்து விடுகிறோம். ஆம் அண்ணா, அறிவித்து விடுவோம். பொன்மணி அணிந்த யானையில் சென்று வெற்றி வாகை சூடும் தாங்கள் இப்புவியை செழிக்க செய்ய எத்தகைய எல்லைக்கும் சென்று வருவீர் என்ற பெருமையோடு பணி செய்ய என்றும் நாங்கள் இருப்போம் இந்த அரசவையில். மன்னா, நீர் வாழ்க. நம் நாட்டின் நலம் காக்கும் பாண்டிய மன்னர் வாழ்க 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 வாழ்க. மன்னர் கூறிய அறிவிப்பை கேட்டு மக்களும் புலவர்களும் தங்களை தயார் செய்து கொள்கிறார்கள். காட்சி 2. இடம் மதுரை மாநகரம். நம் மதுரை மாநகர மக்களுக்கோ நச்செய்தி. தமிழ் புலமை மிகுந்த புலவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. புலவர்களின் அறிவையும் ஆற்றலையும் சோதிக்க விரும்பிய மன்னன் அரண்மனையின் முன் மண்டபத்தில் கட்டி தொங்கப்பட்டுள்ள ஊஞ்சலின் 4 சங்கிலிகள் அருந்து விழும்படி பாடும் புலவருக்கு தக்க பரிசு தருவதாக போட்டியை அறிவித்துள்ளார். பரிசா? என்ன பரிசு? அவ்வாறு பாடும் புலவருக்கு ஊஞ்சலின் மீது குவிக்கப்பட்டுள்ள பொற்காசுகள் அனைத்தும் பரிசாக வழங்கப்படும். பொற்காசா? ஆமாம், பொற்காசு. பொற்காசு பொற்காசு. உங்கள் திறமையை வெளிப்படுத்தி வேந்தனிடம் பரிசை பெறலாம். அதேபடி ஊஞ்சல் ஒரு சங்கிலிகள் பாட்டு பாடினா அருந்து விழுமா? புலவர்கள் பாடி மழை பெய்ச்சதும் புலவர்கள் பாடி வெட்டப்பட்ட மரம் தலைச்சதும் கதையில தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஐயோ, பொற்காசு பொற்காசு, அது நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? அரசனோட கஜானாவே உன்கிட்ட தான் இருக்கும். நீ அரசனாகிவிட்டால் அமைச்சர் படும் தருவாயா? கண்டிப்பாக தருகிறேன். வா, பயிற்சி எடுப்போம். நம் மன்னர் கூறியது நடக்குமா? பாண்டிய மன்னன் அவையில் நிறைய தமிழ் புலவர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் யாரென்னும் பாட்டு பாடி பரிசு பெற வாய்ப்புள்ளது. அவர்களால் முடியாது. ஏன் முடியாது? நம் மன்னருக்கு தமிழ் மீது ஆர்வம் அதிகம். அதை அறிந்து கொண்டு தமிழ் புலவர்கள் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள்தான் அவர்களால் எப்படி பாட முடியும்? நான் வேணா பாடட்டுமா? பாட்டு பாடுறதுனா செங்கல் வைத்து சிமெண்ட் கலவையை போட்டு வீடு கட்டுவது போல எளிதான செயல் அல்ல. பொற்காசு பொற்காசு, 1 2 மலை போல பொற்காசு இருக்கு. ஆனா எனக்கில்ல. மக்களில் பலர் பரிசை வெல்ல தயாராக உள்ளனர். ஆனால் அந்த பரிசை புலவர்களாகிய நாம் தான் வெல்ல வேண்டும். ஆமாம், நாம் தான் அந்த பரிசை கண்டிப்பாக வெல்ல வேண்டும். அப்பா, எப்படியோ இந்த மதுரை மாநகரத்திற்கு வந்து விட்டோம். தம்பி, இங்க வாப்பா. என்ன பாட்டி, சொல்லுங்க. ஏன் இங்கு மக்கள் கூட்டமாக உள்ளன? அதுவா பாட்டி, நம் பாண்டிய மன்னர் ஒரு போட்டியை ஒன்று அறிவித்துள்ளார். போட்டியா? அப்படி என்ன போட்டி அது? புலவர்கள் பாட்டு பாடி ஊஞ்சலின் சங்கிலிகளை அருந்து விழ செய்ய வேண்டும். இதுவே அந்த போட்டியாகும். ஓஹோ, நன்றி தம்பி. மன்னர் அறிவித்த போட்டியை ஒருவராலும் செய்ய முடியவில்லை என்றால் அது தமிழுக்கே இழுக்காகிவிடுமே. என்ன செய்வது? காட்சி 3. இடம் அரசவை. நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்று நினைத்து பூமியையும் மக்களையும் காப்பாற்ற பாண்டிய மன்னர் நடத்தும் போட்டியை காண்போமா? மக்களின் வாழ்வையும் வளத்தையும் இரு கண்களாக போற்றும் எம் பாண்டிய மன்னர் வாழ்க 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 வாழ்க. மூத்த பாண்டியர்கள் சாயலில் நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தும் முத்தமிழ் மன்னரே வாழ்க 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 வாழ்க. அமருங்கள் அமருங்கள். மன்னா,
தாங்கள் அறிவித்த போட்டியில் கலந்து கொள்ள ஏராளமான புலவர்கள் வந்துள்ளனர். அவர்களை ஒவ்வொருவராக அனுப்பி ஊஞ்சலின் முன்பு நின்று பாட சொல்லுங்கள். ஆகட்டும் அண்ணா. வரிசையாக வாருங்கள் புலவர்களே. முச்சங்கம் வளர்த்து முத்தமிழ் காத்த எம் பாண்டிய நாட்டின் முத்தே வணங்குகிறேன். வாழ்க பல்லாண்டு, ஓங்குக உன் புகழ். வாருங்கள் புலவரே, தாங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். பாடத் தொடங்குங்கள். மண்ணுக்குள் இருந்த என்னை மரமாக மாற்றிய மலைத்துளியே, நீ எங்கே சென்றாய்? நான் மடிந்தேன் என்று நினைத்தாயோ? நான் மடியவில்லை. நான் வாழ நீ அற்றுப்போ சங்கிலியே, நீ அற்றுப்போ. என்னவடா இது? நாம் அற்றுப்போ என்று சொல்லியும் இது அற்கவில்லையே. வேற ஏதாவது சொல்லி பார்ப்போம். மழை நீரை நாங்கள் சேகரிக்கிறோம், அற்றுப்போ. என்ன, சங்கிலி அற்று போகவே இல்லையே? உண்மையை சொன்னாதான் அற்றுப்போம், பொய்ய சொன்னா எப்படி பாற்றுப்போம்? மரங்களை வெட்டினால் எப்படி மழை பெய்யும்? சரி, அடுத்து வர சொல்லுங்கள். மூவேந்தர்களின் சிறப்புமிக்க பாண்டிய மன்னனே, வாழ்க வாழ்க. வாருங்கள் புலவரே, தமிழால் அழகுற பாடத் தொடங்குங்கள். ஐம்பூதங்களுக்கு என் முதல் வணக்கம். நெருப்பில்லாமல் புகை இல்லை, வானமில்லாமல் நிலவில்லை, மரமில்லாமல் காற்றில்லை, கடல் இல்லாமல் அலை இல்லை, பூ இல்லாமல் வண்டில்லை, பூமி இல்லாமல் மழை இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை, சங்கிலியே அற்றுப்போ. என்ன, நமக்கும் அற்றுப்போலையே. தாயே, சங்கிலியை அறுத்து விட்டுரு தாயே. இயற்கை நான் காப்பாற்றுகிறேன் தாயே. ஐம்பூதங்களை நான் காக்கிறேன் தாயே. அறுத்து விட்டுரு தாயே. ஐம்பூதங்களையும் நீங்கள் ஒருவரே காப்பாற்றி விடுவீர்களா? மீண்டும் சங்கிலி அற்று போகவே இல்லையே. அடுத்து வர சொல்லுங்கள். பொற்குவியலை அள்ளித்தரப்போகும் அண்ணா, வாழ்க குலம். தாங்களாவது பாடலை பாடி சங்கிலியை அருந்து விழ செய்வீர்களா? நிச்சயமாக மன்னா, அதற்குத்தானே வந்துள்ளேன். என் சந்ததியை செல்வந்தராக மாற்றப் போகும் பொற்குவியலே, நீ இல்லாமல் நான் செல்ல மாட்டேன். இயற்கை தாயே, மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான், மறந்தான் மறந்தான், மனிதன் மறந்தான், எதை மறந்தான்? மரத்தை நட மறந்தான். இனி மறக்க மாட்டோம், மறக்காம மரங்களை நடுவோம். இயற்கை தாயே, எப்படியாவது இந்த சங்கிலியை அறுத்து விட்டுடு தாயே, அறுத்து விட்டுடு. வாழ்க்கையில் ஒரு மரமாவது நட்டு வச்சாதானே சங்கிலி அற்று போவோம். உண்மையை சொல்லுங்கப்பா, அப்பதான் சங்கிலி அற்று போவோம். நம் நாட்டில் ஒரு தெய்வீக புலவர் கூட இல்லையா? மக்களையும் சிறையில் உள்ளவர்களையும் தக்க புலவர்களை கொண்டு நன்மை தீமைகளை எடுத்துரைக்கலாம் என்று நினைத்தேன். ஒரு புலவர் கூட கிடைக்கவில்லையே. நம் மன்னர் எதிர்பார்த்தபடியே போட்டியில் யாரும் வெற்றி பெறவில்லை. அதனால் மன்னர் மிகவும் கவலையாக இருக்கிறார். நன்றி ஒருவர்க்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டா. நின்று தளரா வளர்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால். அருந்தமிழ் கவிதைகளால் அனைவரையும் கவரும் ஔவையே, வாருங்கள் வாருங்கள், வணக்கம். மழை பெய்து மண்ணை வளம் செழிக்கச் செய்யும். தாங்கள் குடைத்திறனோ மக்களை செழிக்க வைக்கும். இவ்வறண்ட பூமியில் வற்றாத நீரூற்றுகளை உருவாக்கிய மன்னவனே, உன்னை வணங்குகிறேன். இப்பூமியில் மரம் செடி கொடிகளை செழிக்கச் செய்து பசுமை நாட்டை உருவாக்கி உலகறிய செய்த பாண்டிய மன்னரே, நீ பல்லாண்டு வாழ்க வாழ்க. ஔவையே, தங்கள் வருகையால் என் அரசவையே அழகு பெறுகிறது. அதெல்லாம் இருக்கட்டும் மன்னா, நான் போட்டியில் கலந்து கொள்ளலாமா? மிக்க மகிழ்ச்சி ஔவையே, இது என் பெரும் பாக்கியம். கல்வியில் சிறந்த அறவோரையும் நல்லொழுக்க மிக்க மக்களையும் போற்றி பாதுகாக்க வேண்டியது என் கடமை அல்லவா? எம் நாட்டு மக்களை காப்பாற்ற தவறிவிடுவேனோ என்று எண்ணி வருந்தி கொண்டிருந்தேன். உங்கள் வருகையால் என் துன்பம் பனி போல விலகியது. கண்களின் வியப்பு செழுமை பூமியாம், சொற்களின் வியப்பு செந்தமிழ் மொழியாம். அத்தகைய செம்மையான தமிழ் மொழியை காக்க நான் எங்கும் வருவேன். தரணி எங்கும் தமிழிசை புகழ் பரப்பும் ஔவையே, பாடுங்கள். தண்டாமல் ஈவது தாளாண்மை, தண்டி அடுத்த கால் ஈவது வன்மை, அடுத்தடுத்து பின் சென்றால் ஈவது கார்கூலி, பின் சென்றும் பொய்த்தான் இவன் என்று போமேல் அவன் குடி எச்சம் இருமேல் இது. சங்கிலியே அற்றுப்போ. மகிழ்ச்சி, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஆஹா, என்ன வியப்பு! சங்கிலி அருந்து விட்டதே. ஔவையார் அப்படி என்ன பாடினார்? உடனே சங்கிலி அற்று விட்டது. அதை நான் கூறுகிறேன். ஒருவர் நம்மிடம் உதவி கேட்கும் பொழுது அதை செய்வதாக கூறி செய்யாமல் அதை கணித்து ஏமாற்றுவது பழி செயலுக்கு நிகரானது. அப்படி செய்தால் அவன் சந்ததியே அழிந்து போகும். அப்படிப்பட்டவன் குடியே அற்றுப்போவது உண்மையானால் சங்கிலியே அற்றுப்போ என்று ஔவை கூறினார். சங்கிலியும் அறுந்துவிட்டது.
இனி யார் உதவி கேட்டு வந்தாலும் உடனே செய்து விடுவேன். உள்ள வழக்கிருக்க ஊரார் பொதுவிருக்க தள்ளி வழக்கதனை தான் பேசி எல்லளவும் கைகூலி தான் வாங்கும் காலருவான் தன் கிளையும் எச்சமிரும் என்றால் இரு. சங்கிலியே அற்றுப்போ. உண்மையிலே இவர்தான் தெய்வீக புலவர். இவர் பாடினதும் 2வது சங்கிலி மாற்று போய்விட்டதே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, எல்லையற்ற மகிழ்ச்சி. மீண்டும் சங்கிலி அருந்து விட்டதே. அப்படி அவ்வை என்ன பாடினார்? அதை நான் கூறுகிறேன். லஞ்சம் வாங்கிட்டு நியாயத்திற்கு புறமாக நடப்பவரின் சந்ததிகள் பாதிப்பது உண்மையானால் சங்கிலியே அற்றுப்போ என்று கூறினார். சங்கிலியும் அருந்து விட்டது. சவுந்தரபாண்டியிடம் நிறைய லஞ்சம் வாங்கிவிட்டேனே, இனிமேல் நான் யாரிடமும் லஞ்சமே வாங்க மாட்டேன். வழக்குடையான் நிற்ப வலியானை கூடி வழக்கை அழிவழக்கு செய்தோன் வழக்கிழந்தோன் சுற்றமும் தானும் தொடர்ந்தழுது கண்ணீரால் எச்சமிரும் என்றால் இரு. சங்கிலியே அற்றுப்போ. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. மன்னா, இதன் விளக்கத்தை நான் கூறுகிறேன். அதிகாரத்தின் பக்கம் நின்று தம் செயல்களால் மற்றொருவரை கஷ்டப்படுத்தி அவங்க கண்ணீர் காரணமாக இருந்தால் அவன் சந்ததியே பாதிக்கும். இது உண்மையாக இருந்தால் சங்கிலியே அற்றுப்போ என்று அவ்வை கூறினார். உடனே சங்கிலியும் அருந்துவிட்டது. சவுந்தரபாண்டியைப் போலவா? ஆமாம். சென்றுழு துன்பதற்கு செய்வதரிதென்று மன்றுழு துன்பான் மனை வாழ்க்கை முன்றிலில் துச்சிலிருந்து துடைத்திழுக்க நீராலேல் எச்சம் இருமேலிரு. சங்கிலியே அற்றுப்போ. அவ்வை கூறியது எனக்கே புரிகிறது. சோம்பேறித்தனத்தாலும் ஊதாரித்தனத்தாலும் உழைக்காம உண்பவனின் குடும்பம் அற்றுப்போவது போல சங்கிலியே நீயும் அற்றுப்போ என அவ்வை கூறினார். சங்கிலியும் அற்றுவிட்டது. நான் நினைத்தது நடந்து விட்டது. நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்க நல்ல அறிவுரை வழங்கிய தாயே, உம் வார்த்தைகளுக்கு எவ்வளவு பொற்காசுகள் கொடுப்பினும் ஈடாகாது. இருப்பினும் இதை பெற்றுக்கொள்ளுங்கள். யாரங்கே? மன்னா, பரிசில் பெற யாம் இங்கு வரவில்லை. தமிழுக்கு இழுக்கு ஏற்படாமல் இருக்கவே யாம் வந்தோம். இப்பொற்காசுகளை எல்லாம் நாட்டின் அரும்பணிக்காகவே பயன்படுத்தி கொள்ளுங்கள். மக்களே, வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு நம் நாடு. புத்தர் பிறந்த அறம்போதித்த பூமி நம் பூமி. இப்பூமியை சேதப்படுத்தாமலும் நல்லெண்ணங்களோடும் வாழ வேண்டும் என்பதே என் வேண்டுகோள். நல்லறம் புரியும் அவ்வையே, உங்கள் வேண்டுகோள் அனைத்தையும் நாங்கள் கடைபிடிப்போம். நன்றி மன்னா, நான் வருகிறேன். பூமி காத்த புலவர் வாழ்க 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 வாழ்க. மக்களை காத்த மன்னர் வாழ்க 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 வாழ்க. நன்றி, வணக்கம். Dear students, it was very fabulous. Thank you for your enactment of this Tamil drama. ஆஹா, கண்டீர்களா எம் பள்ளிக்கலை செல்வங்களின் தமிழ் நாடகத்தை? இயற்கையை பாதுகாக்க வேண்டுமானால் முதலில் மக்களின் எண்ணங்கள் உயர்வாகவும் நேர்மையாகவும் மாற வேண்டும் என்னும் கருத்தை நாடகம் மூலம் நடித்து காட்டியுள்ளனர். ஆகவே அவ்வையின் வழி நின்று அறம் காத்து வாழ்வோம் என்று உறுதி கொள்வோம்.